எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். கோவை விமான நிலையத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அந்த பேட்டியில அவதூறு கருத்தை தெரிவித்ததாக கூறிதான் முன்னாள் அதிமுக எம்பி KC பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த கோவை நீதிமன்றம் விசாரணைக்காக ஏப்ரல் 15ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி எடப்பாடி பழனிசாமி சமன் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் நேரில் ஆஜராதிலிருந்து விலக்களிக்க கோரியும் தான் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை தான் நீதி G.K. இளந்திரன் முன்பு நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கு அவதூறு வழக்காக வராது என்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் வழக்கிலிருந்து ஆஜராகும் விலக்களிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி தரப்புல கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்த வழக்கில் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி 4 வாரங்களுக்குள்ள மனு பதிலளிக்கும்படி KC பழனிசாமிக்கு உத்தரவிட்டு மேலும் அவர் நேரில் ஆஜராலிருந்து விலக்களித்தும் உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.